காவலாளர். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடறலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நிலைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். 7 நாள் முடிந்த பின்பு எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்டு 7 நாட்களுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்ட நாளும் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான நாளும் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 7 நாளுக்கு முன்பு எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தையை தரிசனத்தில் கண்டார். இப்போது கர்த்தருடைய வார்த்தையானவர் அவரிடத்தில் வந்திருக்கிறார். எசேக்கியேல் தேவ தரிசனங்களை கண்ட நாளில் இருந்து இந்த 7 நாட்களாக தேவனுடைய காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறார். ஒரு ஓய்வு நாளில் இருந்து அடுத்த ஓய்வு நாள் வரையிலும் எசேக்கியேல் கர்த்தருடைய காரியத்திற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு சொல்லும் சத்திய வார்த்தைகளை செவி கொடுத்து கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலுக்கு இப்போது தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். எசேக்கியேல் செய்ய வேண்டிய ஊழியத்தை பற்றியும் அவர் ஜனங்களிடத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை பற்றியும் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஓர் ஓமையினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் எசேக்கியேலிடம், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட காவலாளன். அவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளன். மந்தைக்கு காவலாளர்கள் இருப்பது போல, பாளையத்திற்கு காவலாளர்கள் இருப்பது போல, எசேக்கியேல் நகரத்திற்கு காவலாளனாக இருக்கிறார். கர்த்தரே எசேக்கியேலை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்திருக்கிறார். கல்தேயர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கங்கள் மீது காவலாளர்கள் நின்று கொண்டு சத்துருக்களின் நடமாட்டங்களை கவனித்து பார்க்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு சத்துருக்கள் மூலமாய் ஆபத்து வரும்போது காவலாளர்கள் நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஆபத்தை பற்றிய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். எசேக்கியேலுக்கு இப்படிப்பட்ட காவலாளனின் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது யுத்த களத்தில் இருக்கிறார்கள். சத்துருக்கள் அவர்களை சுற்றிலும் வந்திருக்கிறார்கள். யூதாவின் பட்டணங்களை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருக்குமே சத்துருக்கள் மூலமாய் ஆபத்து அருகாமையில் வந்திருக்கிறது. சாதாரண ஜனங்களை விட காவல்காரரின் உயிருக்குத்தான் பேராபத்து வரும். சத்துருக்கள் நகரத்தை முற்றுகை போடும்போது கோட்டை சுவரின் மேலே விழிப்போடு இருக்கிற காவல்காரனைத்தான் முதலாவதாக கொன்று போடுவார்கள். காவல்காரனை கொன்று போட்டால் சத்துருக்களை பற்றிய எச்சரிப்பின் வார்த்தைகளை நகரத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எதிர்பாராத வேளையில் சத்துருக்கள் நகரத்திற்குள் பிரவேசித்து அவர்களை பிடித்துக் கொள்வார்கள். காவல்காரர்கள் தம்முடைய கடமைகளை செய்யாமல் தோற்று ஓடி போய்விட மாட்டார்கள்.
தங்களது உயிருக்கு ஆபத்து வந்தாலும், உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் காவல்காரர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். தங்களை நம்பி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளுக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். திருச்சபையில் உள்ள தலைவர்களுக்கு காவல்காரர்களை போன்ற ஊழியமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் பாவிகளும் துன்மார்க்கர்களும் அவர்களை சபிப்பார்கள். சபையின் தலைவர்கள் சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை என்றால் கர்த்தர் அவர்களை சபிப்பார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மனுஷருடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சாபங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். காவல்காரன் கோட்டை மதில் சுவரின் மேல் நின்று கொண்டு சத்துருக்களின் நடமாட்டத்தை கவனித்து பார்ப்பான். காவல்காரன் சத்துருக்களை பார்த்தால் மாத்திரம் போதாது, சத்துருக்கள் தங்களுக்கு அருகாமையில் வருகிறார்கள் என்னும் செய்தியையும் அவன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லோருமே கர்த்தரால் வைக்கப்பட்டிருக்கிற காவலாளர்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் ஜனங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை காவல்காரர்கள் கவனிக்க வேண்டும். உலக பிரகாரமான காவல்காரர்கள் சத்துருக்கள் வருகிறார்களா என்பதை நோக்கி பார்ப்பார்கள். ஆபத்து வருகிறதா என்பதை கவனித்து பார்ப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அங்கும் எங்குமாக வேறு எங்கும் பார்க்கக்கூடாது. உலக பிரகாரமான காவல்காரர்கள் எல்லா பக்கங்களிலும் சுற்றி பார்க்க வேண்டும். இது அவர்களுடைய வேலை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். இது நம்முடைய கடமை. கர்த்தர் எசேக்கியேலிடம் நீ என் வாயினாலே வார்த்தையை கேள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தனக்கு விரோதமாக பேசுகிற மனுஷருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. அவர் கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரமே கேட்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலிடம் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கவும் வேண்டும், அதை இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் சொல்லவும் வேண்டும். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய நாமத்தினால் சொல்லக்கூடாது, அதை கர்த்தருடைய நாமத்தினால் மாத்திரமே சொல்ல வேண்டும். வார்த்தை கர்த்தருடையது. கர்த்தர் துன்மார்க்கனை பார்த்து சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். எசேக்கியேலும் துன்மார்க்கனை பார்த்து அவன் தன்னுடைய துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு அவனை எச்சரிக்க வேண்டும். துன்மார்க்கன் எச்சரிப்படைந்து தன்னுடைய துன்மார்க்கமான வழியை விட்டு விலகி வந்தால் அவன் பிழைத்துக் கொள்வான். எசேக்கியேலும் துன்மார்க்கனை உயிரோட காத்துக் கொள்வார். இது கர்த்தர் எசேக்கியேலுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தைகளை எசேக்கியேல் துன்மார்க்கனுக்கு சொல்லாமல் இருந்துவிடக்கூடாது, அவனை எச்சரிக்காமலும் இருந்துவிடக்கூடாது. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் சாவான். அவனுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை எசேக்கியேல் சொல்லவில்லை. அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் நிலைத்திருந்ததினால் அவன் செத்து போகிறான். கர்த்தர் துன்மார்க்கனுடைய இரத்த பழியை எசேக்கியேலின் கையிலே கேட்பார். எசேக்கியேல் துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவனை எச்சரித்திருந்தால் அவன் ஒருவேளை தன்னுடைய துன்மார்க்கமான வழியில் இருந்து மனம் திரும்பி இருப்பான். எசேக்கியேல் துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லாததினால் அவனுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கேட்க வாய்ப்பில்லை, மனம் திரும்பவும் வழியில்லை. அந்த துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் செத்து போகிறான். கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை எல்லா ஊழியர்களுக்கும் பொதுவாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாவிகளுடைய பாவங்களை அவர்களுக்கு எச்சரித்து சொல்ல வேண்டும். பாவத்தின் விளைவுகளையும் அதன் ஆபத்துக்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே வேளையில் பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு உறுதி பண்ண வேண்டும். பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாவிட்டாலும் ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். உண்மையுள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். எசேக்கியேல் துன்மார்க்கர் மத்தியிலும் ஊழியம் செய்கிறார், நீதிமான்கள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறார். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது கர்த்தர் அவனுக்கு முன்பாக இடரலை வைக்கிறார்.
அவன் தன்னுடைய நீதி கேட்டினால் செத்து போவான். எசேக்கியேல் நீதிகேடு செய்யும் நீதிமானை கர்த்தருடைய நாமத்தினால் எச்சரிக்க வேண்டும். எசேக்கியேல் அவனை எச்சரிக்காமல் விட்டுவிட்டால் நீதிகேடு செய்யும் நீதிமான் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அவன் தன்னுடைய மதிகேட்டில் செத்து போவான். அவன் தன் பாவத்திலே செத்து போவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. எசேக்கியேல் அந்த நீதிமானை எச்சரிக்காதபடியினால் அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் எசேக்கியேலினிடத்தில் கேட்பார். எசேக்கியேல் நீதிமானை எச்சரித்து அவனும் எச்சரிப்பை பெற்று பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைப்பான். எசேக்கியேலும் தன்னுடைய ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வார். கர்த்தர் எசேக்கியேலிடம், அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடறலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார் என்று சொல்லுகிறார். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். எபிரெயர் 4:1. மனுஷர் தங்களுடைய நீதியை விட்டு திரும்பும் போது அவர்கள் அக்கிரமம் செய்ய கற்றுக்கொள்வார்கள். தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கவனக்குறைவாய் இருப்பார்கள். கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைகளை அசட்டை பண்ணுவார்கள். இவர்கள் சோதனைக்காரனுக்கு எளிதாக இரையாகி விடுவார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மிகவும் கவனமாயும் எச்சரிப்பாயும் இருக்க வேண்டும். நீதிமான்களாக இருக்கிறவர்கள் தொடர்ந்து நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் நீதிமான்களுக்கு மறைவாக கண்ணிகளையும் வலைகளையும் விரித்திருக்கிறான். நீதிமான்கள் சாத்தானுடைய வஞ்சக வலைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நீதிமான்கள் தங்கள் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்தாலும் அவர்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் எச்சரிக்க வேண்டும். நீதிகேடு செய்கிற நீதிமான்கள் மறுபடியும் நீதிமான்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஊழியக்காரர்கள் நீதிமான்களை அதிகமாக புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு அதிகமான முகஸ்துதிகளையும் பண்ணக்கூடாது. நீதிமான்கள் தங்களுடைய நீதியில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் பாவத்தில் விழுந்து விடாதவாறு அவர்களை எச்சரிக்க வேண்டும். துன்மார்க்கனை எச்சரிக்கும் போது அவனை சபிக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. அவன் தன் துன்மார்க்கத்தையும் ஆகாத வழியையும் விட்டு நீதியின் பாதைக்கு திரும்ப வேண்டும். அவனுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லி அவனை நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும். இப்போது துன்மார்க்கனாய் இருக்கிறவன் எப்போதுமே துன்மார்க்கனாய் இருப்பான் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எல்லோருமே பூமியில் வாசம் பண்ணுகிறோம். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டியவர்கள். பூமியில் நீதிமான்களாக இருந்தாலும் அவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள் என்னும் நிச்சயம் எதுவும் இல்லை. கடைசி வரையிலும் அவர்கள் நீதிமான்களாய் இருந்தால்தான் அவர்களால் பரலோகத்திற்கு போக முடியும். ஆகையினால் நீதிமான்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவருடைய கிருபைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது எல்லோருக்குமே நல்லது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது நாம் கர்த்தருடைய ஆளுகையில் இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருடைய சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உன்னதமான ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கனை எச்சரித்து அவனுடைய ஆத்மாவை மரணத்திற்கு தப்புவிக்க பண்ணுகிறார்கள். ஊழியக்காரர்கள் நீதிமான்களை எச்சரித்து தங்களுடைய ஆத்மாவையும் தப்புவித்துக் கொள்கிறார்கள். எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய ஜீவன் பரிபூரணமாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் சித்தம். கர்த்தர் எசேக்கியேலுக்கு செய்த காரியங்கள். எசேக்கியேலின் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராக கெட்டியாக்கினார்.
அவருடைய நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராக கெட்டியாக்கினார். அவருடைய நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினார். அவரை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தார். காவலாளன் என்பவன் உயரமான ஓரிடத்தில் இருந்து தன்னுடைய இடத்திற்கு வரும் நன்மையையும் தீமையையும் கவனிக்கிறவன். ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் காவலாளர்களாக இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு வரும் நன்மையையும் தீமையையும் முன் அறிவிக்கிறார்கள். எசேக்கியேலுக்கு கர்த்தர் காவலாளன் என்னும் பட்டப்பெயரை கொடுக்கிறார். காவலாளனின் பணிகள்: தேவன் கட்டளையிடும் காரியங்களையும் ஜனங்களுக்கு எச்சரிப்பாக கூறும் காரியங்களையும் காவலாளன் காத்திருந்து கவனித்து கேட்க வேண்டும். ஜனங்களை காவல் காத்து மேற்பார்வையிட வேண்டும். கர்த்தருடைய செய்தியினால் எச்சரிக்க வேண்டும். சாகவே சாவாய் என்று கர்த்தர் துன்மார்க்கருக்கு சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவ மன்னிப்பை பெறாமல் இந்த தண்டனையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆதியிலே பாவம் செய்த ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் மரணம் தண்டனையாக கொடுக்கப்பட்டது. கிருபையின் காலத்தில் ஜீவிக்கும் நமக்கும் பாவத்தின் தண்டனையாக மரணம் கொடுக்கப்படுகிறது. பாவத்தின் தண்டனையில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திருந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர் நிரந்தரமாக ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்று வேதாகமத்தில் எங்கும் கூறப்படவில்லை. ஒரு நபர் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் அவர் கர்த்தரிடத்தில் அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய செய்தியை எச்சரிப்பாக கூறுகிறார். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய துன்மார்க்கத்தை குறித்து அவர்களை எச்சரிக்கும் பொறுப்பு தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் துன்மார்க்கரை எச்சரிக்க வேண்டும். எச்சரிக்கவில்லை என்றால் துன்மார்க்கரின் இரத்த பழி தீர்க்கதரிசிகளிடத்தில் கேட்கப்படும். எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் சத்தியம்: பாவத்தின் சம்பளம் மரணம். இது எல்லோருக்கும் பொருந்தும். எல்லா பாவங்களுக்கும் பொருந்தும். ஒரு மனுஷனுடைய கடந்த கால ஜீவியம் எப்படி இருந்த போதிலும் அவனும் பாவம் செய்தால் சாவான். தீர்க்கதரிசி துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டும். அவன் எச்சரிக்கப்படாமலேயே துன்மார்க்கன் மரித்து போனால் அவனுடைய இரத்தப்பழி தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்கப்படும். துன்மார்க்கன் எச்சரிக்கப்பட்டு அவன் தன் பாவ வழியில் இருந்து மனம் திருந்தினால் அவன் ரட்சிக்கப்படுவான். துன்மார்க்கன் எச்சரிக்கப்பட்டும் அவன் தன் பாவத்தில் இருந்து மனம் திருந்தவில்லை என்றால் துன்மார்க்கனுடைய இரத்தப்பழி தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்கப்பட மாட்டாது. துன்மார்க்கன் எச்சரிக்கப்பட்டாலும் எச்சரிக்கப்படாவிட்டாலும் அவன் தன் பாவத்தில் இருந்து மனம் திருந்தவில்லை என்றால் அவன் தன் பாவத்தில் சாவான். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்தால் அவனும் பாவத்தில் சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. நீதிமான் எச்சரிக்கப்பட்டு அவன் பாவம் செய்யாமல் ஜீவித்தால் அவனும் தீர்க்கதரிசியும் பிழைப்பார்கள். நீதிமான் எச்சரிக்கப்படாமல் அவன் தன் பாவ வழிகளில் தொடர்ந்து ஜீவித்தால் அவனுடைய இரத்தப்பழி தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்கப்படும். நீதிமான் எச்சரிக்கப்பட்டும் அவன் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்தால் அவன் பாவத்தில் மரிப்பான். நீதிமான் பாவம் செய்துவிட்டால் அவன் மனம் திருந்த வேண்டும். இல்லையெனில் அவன் பாவத்தில் மரிப்பான். நீதிமான் பாவம் செய்து பாவத்தில் மரிக்கும் போது அவனுடைய மரணம் துன்மார்க்கரின் மரணம் போலவே இருக்கும். நீதிமான் பாவம் செய்யாமல் தொடர்ந்து நீதி செய்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தன் பாவ வழிகளில் இருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். இல்லையெனில் துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே சாவான். துன்மார்க்கன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. ஒருவன் எவ்வளவுதான் நீதிகளை செய்திருந்தாலும் அவன் பாவத்தில் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் பாவம் செய்யக்கூடாது. அவன் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தில் அவன் சாவான். அவன் இதுவரையிலும் செய்த நீதிகள் அவனை ரட்சிக்காது. ஆகையினால் நீதிமான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பாவம் செய்யாமல் தொடர்ந்து நீதி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.